மேரேஜ் ஆன கொஞ்ச நாளைக்குள்ளேயே மரணம் அடைந்த எல்லா பெண்களுடைய மரணத்தையுமே டவுரி டெத் கேஸா கன்சிடர் பண்றது சரியா? கல்யாணம் ஆன 7 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணு சந்தேகப்படுற மாதிரி இறந்திருந்தாங்க அப்படின்னாலோ, இல்ல அவங்கள கான்ஸ்டன்டா வரதட்சணை கேட்டு மனதளவுல காயப்படுத்தி இருக்காங்க, இல்ல அவங்கள காயப்படுத்தின ப்ரூஃபோ எவிடன்ஸோ இருக்கு, இல்ல அவங்க கிட்ட வரதட்சணை கேட்டதை பார்த்தவங்க யாராவது இருக்காங்க, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு டவுரி டெத் அப்படிங்கிற இஷ்யூஸே அரைஸ் ஆகும். இன் ஜெனரல் இறந்தவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா தான் இது பிரைமரி டவுரி டெத் அப்படிங்கிற கிரவுண்ட்ல அட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இறந்தவங்களோட அம்மா அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கணவன் மேலயும் கணவனோட குடும்பத்து மேலயும் இவங்க வரதட்சணை கேட்டு என் பொண்ணை கஷ்டப்படுத்தி இருக்காங்க, அந்த பொண்ணை மனதளவுலயும் சரி உடல்லயும் சரி கஷ்டப்படுத்தி இருக்காங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளைண்ட் மூலமா ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இந்த கிரவுண்ட் அரைஸ் ஆகும். பட் இந்த கிரவுண்ட்ஸ் இப்ப நான் சொன்ன எதுவுமே இல்ல அப்படின்னா அந்த பொண்ணோட வீட்டை சுத்தி இருக்கிறவங்க இந்த பொண்ணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது, இந்த பொண்ணு நேச்சுரலா இறந்திருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு டவுட் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டவுரி டெத்ல வரும். இது எதுவுமே அட்ராக்ட் ஆகல, ஒரு பொண்ணு நார்மலா தான் இறந்திருக்காங்க, இல்ல ஏதோ ஹெல்த் இஷ்யூனால இறந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டவுரி டெத் அப்படிங்கிற கேட்டகரியில வராது.